சமூக நலன் பொதுநல சேவையை முன்னெடுக்கும் விதமாக கோவையில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. கான்ஃபிடென்ட் லீகல் சொல்யூஷன் மற்றும் தானிஷ் அகமது கல்லூரி இணைந்து சமூக நலன் சட்ட விழிப்புணர்வு மற்றும் பொதுநல சேவையில் சிறப்பாக பங்களித்து வரும் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்ட நிபுணர்களை கௌரவிக்கும் பாராட்டு விழா கோவை மாவட்டம் பிச்சனூரில் அமைந்துள்ள தானிஷ் அகமது கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சட்ட அறிவை பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் கொண்டு செல்லும் நோக்கில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் சமூக சேவை, மனித உரிமை பாதுகாப்பு, சட்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பல்வேறு சட்ட நிபுணர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த விழாவில் வழக்குரைஞர்கள் சூரியபிரபா, ஜமுனா மற்றும் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அவர்கள் தங்களது உரைகளில் சமூக நலன் மேம்பாட்டில் சட்டத்தின் பங்கு, பொதுமக்கள் சட்ட உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம், பெண்கள் மற்றும் பின்தங்கிய சமூகங்களுக்கான சட்ட பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களை விரிவாக எடுத்துரைத்தனர். தொடர்ந்து மனித ஆரோக்கியம் மற்றும் உணவு பாதுகாப்பு சட்ட ரீதியிலான ஆய்வு என்ற தலைப்பில் வழக்கறிஞர் திவ்யா சந்திரன் சிறப்புரையாற்றினார். தனது உரையில் மனித ஆரோக்கியத்தை பாதுகாக்க உணவு பாதுகாப்பு சட்டங்களின் அவசியம், உணவு கலப்படம் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள், நுகர்வோர் உரிமைகள், அரசு மற்றும் தனியார் அமைப்புகளின் சட்ட பொறுப்புகள் குறித்து ஆழமான ஆய்வுடன் சட்ட நிபுணத்துவ பார்வையில் விளக்கினர். இத்தகைய சட்ட அறிவு இன்றைய சூழலில் மிகவும் அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், சட்ட நிபுணர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட மாணவர்கள் சட்டம் தொடர்பான பல புதிய தகவல்கள் மற்றும் விழிப்புணர்வுகளை பெற்றதாகவும் தெரிவித்தனர். சமூக நலன் மற்றும் சட்ட அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழா அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புல சட்டம் மற்றும் தொழில்நுட்பம் இந்த ரெண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கு எவ்வாறு சுற்றுச்சூழல் பாதுகாப்புல பயன்படுத்துது, எப்படி அதை நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இந்த சட்டத்தையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி எப்படியெல்லாம் இதை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விரைவான கருத்தரங்கத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா வழக்கறிஞரும் அந்த விழிப்புணர்வு சம்பந்தமா பேச வந்திருக்காங்க. டைரக்டர் அட் தானிஷ் அகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்று எங்கள் கல்லூரியில் மனித ஆரோக்கியம் மற்றும் உணவு பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு முகாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்களுடைய கல்லூரியில். இந்த முகாம் எதற்கு அப்படின்னா, எங்களுடைய கல்லூரியில் முதலாம் ஆண்டுலேருந்து 4ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்க பண்ணணும். அவங்க படித்த கல்வியை கொண்டு போய் எல்லாத்துக்கும் மக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மாணவனாக, சிறந்த குடிமகனாக இருக்கணுன்றதில் உருவாக்குறதுல நாங்கள் முக்கியமாக கடமையாக எடுத்துக்கிட்டு நாங்கள் பங்காற்றி கொண்டிருக்கிறோம். இதில் உன்னத் பாரத் அபியான்ற ஒரு திட்டம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்துகிற திட்டம். அந்த திட்டத்தை